Hey, hi, this is Krubakaran Rajendran. So, in the video, we are going to see different type of orders. So, usually நம்ம ட்ரேட் பண்ணும்போது நிறைய டிஃப்ரெண்ட் ஆர்டர்ஸ் பார்ப்போம். மார்க்கெட் ஆர்டர்ஸ், ஸ்டாப் லாஸ் ஆர்டர்ஸ், ஸ்டாப் லாஸ்லேயே ஸ்டாப் லாஸ் லிமிட் ஆர்டர்ஸ் இருக்குது, ஸ்டாப் லாஸ் மார்க்கெட் ஆர்டர்ஸ் இருக்குது. என்ட்ரி ஆர்டர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஆர்டர் இருக்குது, லிமிட் ஆர்டர் இருக்குது, அண்ட் பை ஆர்டர், செல் ஆர்டர், இந்த மாதிரி மல்டிபிள் டிஃப்ரெண்ட் ஆர்டர்ஸ் இருக்குது. ஸோ எந்த டைப் ஆஃப் ஆர்டர்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணணும் அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வித் லைவ் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த ஆர்டர்ஸோட டீட்டெயில்ஸ்லாம் நம்ம முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா வில் சி லைவ் எக்ஸாம்பிள். ஸோ ஃபஸ்ட் திங் வந்து வில் சி பை ஆர்டர். பை ஆர்டர் எப்படி ப்ளேஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் செல் ஆர்டர் எப்படி ப்ளேஸ் பண்ணுறது, ஐ மீன் ஷார்ட் ஆர்டர்ஸ். அதுக்கப்புறம் இந்த பை ஆர்டருக்கு எப்படி ஸ்டாப் லாஸ் ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதே மாதிரி ஷார்ட் ஆர்டர்ஸ்க்கு எப்படி ஸ்டாப் லாஸ் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறது, இதுதான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் திங் வந்து பை ஆர்டரில் நம்ம ஏதோ ஒரு ஸ்டாக் வாங்க போகிறோம்னா நம்ம க்ரோ ஆப்பில் போய் இல்லைனா க்ரோ வெப்சைட்டில் போய் நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணோன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் காமிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பை ஆர்டர், இப்போ சப்போஸ் நீங்கள் ஒரு ரிலையன்ஸ் ஷேரோ இல்லை டிசிஎஸ் ஷேரோ வாங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக அந்த ஆப்லேயோ இல்லை வெப்சைட்லேயோ போய்ட்டு அந்த ஷேரை வாங்கலாம். ஸோ வாங்குறதுக்கு முன்னாடி மார்க்கெட் ஆர்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பர்டிகுலர் டைமில் அந்த பர்டிகுலர் ஷேர் என்ன வாட் எவர் ப்ரைஸ் அது ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். சப்போஸ் ஒரு ரிலையன்ஸ் வந்து ஒரு 100 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, 100, 101 அப்படின்னு ட்ரேட் ஆகிட்டே இருக்குன்னா நீங்கள் போயிட்டு மார்க்கெட் ஆர்டர் அப்படின்னு சொல்லி அந்த பர்டிகுலர் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிங்கன்னா அது இமீடியட்டாக அந்த டைமில் என்ன பர்டிகுலர் ப்ரைஸ்க்கு அவைலபிளாக இருக்கோ அது உடனே இமீடியட்டாக வாங்கிடும். அதுதான் மார்க்கெட் ஆர்டர். ஸோ இதுவே லிமிட் ஆர்டர் அப்படின்னா சப்போஸ் ரிலையன்ஸ் வந்து ஒரு 100 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஃபார் அன் எக்ஸாம்பிள் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இல்லை இந்த 100 ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, எனக்கு இப்போ வேண்டாம், இன்கேஸ் அது 95 ரூபாய்க்கு வந்தால் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் அதை 95 ரூபா வர வரைக்கும் அதை பார்த்துக்கிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு தான் நம்ம லிமிட் ஆர்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா பை அட் 95 அப்படின்னு லிமிட் ஆர்டர் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்டிகுலர் ஷேர் 95க்கு வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் ஆகிடும். அதுக்கு தான் லிமிட் ஆர்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எப்பப்பெல்லாம் நீங்கள் ஷேரை இமீடியட்டாக வாங்கணும், ஒரு டிமாண்ட் இருக்குது, இப்போயே நான் வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னா அதுக்கு மார்க்கெட் ஆர்டர் சூஸ் பண்ணணும். இல்லை நான் வெயிட் பண்ணி வாங்கிக்கிறேன், இந்த பர்டிகுலர் லெவலுக்கு கீழே வந்துச்சுன்னா நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னா லிமிட் ஆர்டர் யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம பை ஆர்டரில் 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் பார்த்தோம். ஒரு மார்க்கெட் ஆர்டர்ன்றது, லிமிட் ஆர்டர்ன்றது. அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் ஆர்டர்ஸ்லையும் அதே மாதிரி 2 விஷயம் இருக்குது. ஒன்று ஸ்டாப் லாஸ் மார்க்கெட் ஆர்டர், இன்னொன்று ஸ்டாப் லாஸ் லிமிட் ஆர்டர். ஸ்டாப் லாஸ் மார்க்கெட் ஆர்டர் அப்படின்றது ஃபார் அன் எக்ஸாம்பிள் நீங்கள் ரிலையன்ஸ் பர்டிகுலர் ஷேரை வந்து ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கிட்டீங்க. ஸோ 100 ரூபாய்க்கு வாங்கிட்டீங்க, இப்போது ரிலையன்ஸ் மேலே போச்சுன்னா உங்களுக்கு ப்ராஃபிட், இன்கேஸ் கீழே போச்சுன்னா உங்களுக்கு லாஸ் வருன்றதுனால ஒரு பர்டிகுலர் லெவலுக்கு மேலே அந்த லாஸ் ஐ கான்ட் பேர் இட், என்னால் தாங்க முடியாது, அதனால் நான் 100 ரூபாய்க்கு வாங்கிட்டேன், 95 ருபீஸ்க்கு வந்துருச்சுன்னா நான் விற்றுட்டு வெளியே வந்துடுறேன், ஏன்னா அதுக்கு கீழே போச்சுன்னா இன்னும் அதிகமாக லாஸ் ஆகுன்றதுனால 95 ருபீஸ்ன்றது வந்து உங்களோட ஒஸ்ட் கேஸ் சினாரியோ. இன்கேஸ் அந்த லெவலுக்கு வந்துருச்சுன்னா நான் 100 ரூபாய்க்கு வாங்கிட்டேன், 95க்கு வந்துருச்சுன்னா நான் எக்ஸிட் பண்ணிடுறேன் அப்படின்றதுக்காக தான் இந்த ஸ்டாப் லாஸ் ஆர்டர்ன்றதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் மேனுவலாக மானிட்டர் பண்ணி அதுக்கப்புறம் அதை போய் செல் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த ஸ்டாப் லாஸ் ஆர்டர் சிஸ்டமில் போட்டுட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த லெவல் வரும்போது அது க்ளோஸ் பண்ணிடும். ஸோ நீங்கள் உட்காந்து மானிட்டர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு தான் ஸ்டாப் லாஸ் ஆர்டர் ஃபஸ்ட். அண்ட் செகண்ட் திங், இதில் ஸ்டாப் லாஸ் மார்க்கெட் ஆர்டர் அப்படின்னு ஏன் சூஸ் பண்ணுறாங்கன்னா சப்போஸ் நான் 100 ரூபாய்க்கு வாங்கிட்டேன், 95 ருபீஸ்க்கு வந்துருச்சுன்னா இந்த ஸ்டாப் லாஸ் ஆர்டர் எக்ஸ்சேஞ்சில் போயிட்டு எக்ஸிக்யூட் பண்ணிவிடும். ஸோ இமீடியட்டாக 95க்கு அந்த டைமில் யாராவது பையர் இல்லை செல்லர் இருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்டிகுலர் டைமில் போய் அந்த ஷேர் எக்ஸிட் ஆகிடும். ஸோ உங்களோட ப்ரைஸ் வந்து 100% எக்ஸிக்யூட் ஆகிடும் ஃபார் ஸ்டாப் லாஸ் மார்க்கெட் ஆர்டர். ஸ்டாப் லாஸ் லிமிட் ஆர்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா சப்போஸ் நீங்கள் நிறைய குவான்டிட்டி வச்சுருக்கீங்க, நான் வந்து 1000 குவான்டிட்டி, 10,000 குவான்டிட்டி, இந்த மாதிரி நிறைய குவான்டிட்டி வச்சு ட்ரேட் பண்ணுறவங்க என்ன பிரச்சனை ஆகும்னா இவங்க அதே 95 ருபீஸ்க்கு விற்கும் போது அந்த டைமில் நிறைய பையர்ஸ் இருக்க மாட்டாங்க. ஸோ சில பேர் வந்து நான் 95 ருபீஸ்க்கு வாங்கிக்கிறேன்னுவாங்க, சில பேர் நான் 94க்கு தான் வாங்கிக்கிறேன்னுவாங்க, சில பேர் இல்லை நான் 90 ருபீஸ் தான் வாங்குறேன்னுவாங்க. ஸோ அந்த டைமில் இவங்க ஸ்டாப் லாஸ் மார்க்கெட் ஆர்டர் சூஸ் பண்ணாங்கன்னா ஸ்லிப்பேஜஸ் அப்படின்ற ஒன்று வரும். அது என்னென்னா 95 ருபீஸ்க்குன்னு அந்த ஆர்டர் போயிடும். பட் போனதுக்கப்புறம் என்ன ஆகும், சில பேர் 94க்கு வாங்குவாங்க, சில பேர் 93க்கு வாங்குவாங்க. ஸோ ப்ரைஸ் ரொம்ப கம்மியாகும். ஸோ அவங்களால எக்ஸிக்யூட்டட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பேஜஸ் அதிகமாக முடிஞ்சிடும். ஸோ ஸ்டாப் லாஸ் லிமிட் ஆர்டர் யூஸ் பண்ணும்போது இந்த ஸ்லிப்பேஜஸ் கண்ட்ரோல் ஆகும். என்னென்னா நான் 95 ருபீஸ்க்கு தான் விற்பேன், ஸோ நான் 100 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கேன், எனக்கு லாஸ் வந்தால் 95 ருபீஸ் தான், பட் அதுக்கு கம்மியாக 10 பைசா கம்மியாக நான் விற்க மாட்டேன், எனக்கு 95க்கு தான் விற்பேன் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக எனக்கு இந்த லெவலில் தான் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பர்டிகுலர் ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு தான் ஸ்டாப் லாஸ் லிமிட் ஆர்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்னா உங்களோட ப்ரைஸ், உங்களோட ஆர்டர் வந்து எக்ஸ்சேஞ்சில் போயிடும். ஸோ இவர் 10,000 குவான்டிட்டி 95 ருபீஸ்க்காக தான் விற்பார், ஸோ யாராவது 95 ருபீஸ்க்கு ரெடியாக இருந்தால் வந்து வாங்கிக்கோங்கன்ற மாதிரி போய் நிற்கும். ஸோ யாரெல்லாம் ரெடியோ அப்போ போய் உங்கள் ஆர்டர் ஃபில் ஆகும். ஸோ உங்களோட ஆர்டர் ப்ரிசைஸாக எக்ஸாக்ட்லி 95க்கு தான் ஃபில் ஆகும். ஸோ இதனால் என்ன ஆகும்னா
அதிகமாக குவான்டிட்டி வச்சு இல்லை அதிகமாக கேபிட்டல் வச்சு ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு ஸ்லிப்பேஜஸ் கம்மியாகும். ஸோ அதனால தான் நிறைய பேர் வந்து ஸ்டாப் லாஸ் லிமிட் ஆர்டர் யூஸ் பண்ணுவாங்க. இதில் இஷ்யூ என்ன இருக்குன்னா, ஸ்டாப் லாஸ் லிமிட் ஆர்டர் யூஸ் பண்ணீங்கன்னா, அஸ் லாங் அஸ் அந்த பையர் வந்து வாங்கிக்கிற வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இன்கேஸ் இல்லை, அந்த டைமில் நிறைய பேர் இல்லை அப்படின்னா, யார் யாரெல்லாம் ரெடியோ அவ்வளோ பர்டிகுலர் குவான்டிட்டி தான் ஃபில் ஆகும். ரெஸ்ட் ஆஃப் த குவான்டிட்டி ஃபில் ஆகாமல் உங்களோட ஸ்டாப் லாஸ் ஜம்ப் ஆகிடும். ஸோ அதனால் நிறைய பேர் வந்து ஸ்டாப் லாஸ் லிமிட் யூஸ்வலாக யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ தே ஆர் ஓகே வித் ஸ்லிப்பேஜஸ். பட் இந்த ரிஸ்க் ஆஃப் நாட் ஃபில்லிங் த ஸ்டாப் லாஸ் இருக்கிறதுனால நிறைய பேர் ஸ்டாப் லாஸ் மார்க்கெட் ஆர்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க, மோஸ்ட் ஆஃப் த ரீட்டைல் ட்ரேடர்ஸ். ஸோ நீங்கள் இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறீங்க, ஒரு பை பண்ணிட்டீங்க. ஸோ ஸ்டாப் லாஸ் நான் யூஸ் பண்ணணும்னா நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, ஸ்டாப் லாஸ் லிமிட் ஆர்டர் ஸ்டாப் லாஸ் மார்க்கெட் ஆர்டர் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ ஆஃப்டர் யூ என்டர் ஸ்டாப் லாஸ் மார்க்கெட் ஆர்டர் போட்டுருங்க. அது எந்த லெவலுக்கு வந்ததோ அது ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் ஆயிரும். ஸோ நீங்கள் எக்ஸிக்யூட் ஆகுமா ஆகாதான்ற ஒரியெல்லாம் பண்ணிக்க தேவையில்லை. 100% அது எக்ஸிக்யூட் ஆயிரும். ஸோ யூஆர் ரிலேட்டிவ்லி சேஃபர். ஸோ பை அட் மார்க்கெட் ஆர்டர் இமீடியட்லி இஃப் யூ வாண்டட் டு கெட் இன் டு இட். இமீடியட்டாக நான் வாங்கியே ஆகணும் அப்படின்னா மார்க்கெட் ஆர்டர் யூஸ் பண்ணி பை பண்ணுங்கள். இல்லை நான் வெயிட் பண்ணி வாங்கிக்கிறேன், எனக்கு இந்த லெவல் கம்ஃபர்டபுள் இல்லை, அது கொஞ்சம் கீழே இறங்கினதுக்கப்புறம் வாங்கிக்கணும்னா லிமிட் ஆர்டர் யூஸ் பண்ணுங்கள். அதேமாதிரி ஸ்டாப் லாஸ் ஆர்டர் ஆல்வேஸ் யூஸ் ஸ்டாப் லாஸ் மார்க்கெட் ஆர்டர் ஃபார் 100% சேஃப். ஓகே, இது கண்டிப்பாக எக்ஸிக்யூட் ஆகிடும் அப்படின்றதுக்கு ஸ்டாப் லாஸ் மார்க்கெட் ஆர்டர் பெஸ்ட். ஸோ நம்ம இப்போ லைவ் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள்ஸ்லாம் நம்ம உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ இதை எப்படி க்ரோவில் எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். இப்போ ஒவ்வொரு எக்ஸாம்பிளாக பார்க்கலாம். ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போது டாப் கெய்னர்ஸ் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டாபர் இந்தியா, பந்தன் பேங்க், பேடிஎம், இந்த மாதிரி லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் இருக்குது. ஸோ இப்போது ஃபர்ஸ்ட் ஆர்டர் எக்ஸிக்யூஷன் பை அட் மார்க்கெட். ஸோ இப்போ நான் வந்து இமீடியட்டாக டாபர் இந்தியா வந்து 583 இருக்குது. இதை நான் இமீடியட்டாக பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணுன்றதை பார்ப்போம். ஸோ நீங்கள் டேரெக்டாக டாபர் இந்தியாவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதோட சார்ட் ஓப்பன் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா டாபர் இந்தியா இன்றைக்கி மார்னிங்லேருந்து அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ 583.85 சம்திங்கில் இருக்குது. ஸோ இப்போது நான் இன்ட்ராடே டெலிவரி 2 இருக்குது. ஸோ டெலிவரினா லைக் அந்த கம்ப்ளீட் அமௌண்ட்டை கொடுத்து தான் நீங்கள் வாங்கணும். இன்ட்ராடேனா உங்களுக்கு மார்ஜின் இருக்கும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ என் அக்கௌண்ட்டில் 1000 ரூபாய் இருக்குது. இப்போ நான் 1000 ரூபாய் இருந்ததுன்னா என்னால் 2 ஷேர் கூட வாங்க முடியாது டெலிவரியாக இருந்தால். ஏன்னா 583 ருபீஸ் இருக்குது. ஸோ நான் 2 ஷேர் வாங்கணுன்னா அதுவே 1200 ரூபாய்க்கு மேலே போயிடுது. ஸோ இப்போ நீங்கள் 2 அப்படின்னு டைப் பண்ணி நீங்கள் டெலிவரி கொடுத்தீங்கன்னா ஸோ இங்கேயே காமிச்சிரும் அவைலபிள் அமௌண்ட் இஸ் நாட் எனஃப். ஸோ ஒரு ஷேர் தான் வாங்க முடியும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ நான் இன்ட்ராடே கொடுத்துட்டேன்னா 1000 ரூபாய் வச்சுருக்கேன். ஸோ 10 ஷேர் கொடுக்குறேன்னா மேக்ஸிமம் 1172 தேவைப்படும். ஸோ இதுவே 5 ஷேர்ஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன்னா அதெல்லாம் வாங்கிட முடியும். 586 ருபீஸ் இருந்தால் போதும், 5 ஷேர் வாங்கலாம். ஸோ 1000 ரூபாய் வச்சுட்டு நான் என்னால் 5 ஷேர் வாங்க முடியும் இன்ட்ராடேயில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் லிமிட் மார்க்கெட்டுன்னு இருக்குது. ஸோ மார்க்கெட்டுன்றது வந்து இந்த ப்ரைஸ் கொடுத்தோன்னா இமீடியட்டாக அது எக்ஸிக்யூட் ஆகிடும். 583 வாட் எவர் இப்போ கரண்ட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கோ அதில் இமீடியட்டாக எக்ஸிக்யூட் ஆகிடும். இதுலேயே நான் ஸ்டாப் லாஸ் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன்னா ஸோ 583க்கு நான் இமீடியட்டாக வாங்கிட்டேன். ஸோ இன்கேஸ் மார்க்கெட் திருப்பி கீழே ரிவர்ஸ் ஆகிடுச்சு, 570 போயிடுச்சுன்னா நான் எக்ஸிட் பண்ணிடுறேன் அப்படின்னா நீங்கள் ஸ்டாப் லாஸை வந்து 570 அப்படின்னு கொடுத்துடலாம். ஸோ இப்போது நான் பை கொடுத்துட்டேன்னா ஆர்டர் பிளேஸ்ட். ஸோ பார்த்தீங்கன்னா பை சக்ஸஸ்ஃபுல். ஸோ இமீடியட்டாக இந்த கரண்ட்டாக என்ன ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கோ அந்த ப்ரைஸில் அது மார்க்கெட் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு, ப்ரைஸ் ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு, ஸ்டாப் லாஸும் 570க்கு போயிடுச்சு. ஸோ இப்போது நான் உங்களுக்கு அதோட டீட்டெயில்ஸ் ஆர்டர் டேப் போனீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் தெரியும். ஸோ இதுதான் அந்த ஆர்டர் டீட்டெயில்ஸ். ஸோ டாபர் இந்தியா நான் 5 குவான்டிட்டி வாங்கிட்டேன் அண்ட் 583 ருபீஸ்க்கு நான் வாங்கியிருக்கிறேன். அண்ட் கரண்ட்லி 583.7 ருபீஸ் சம்திங் இருக்குது. அண்ட் ஸ்டாப் லாஸ் ஆர்டர்ஸும் நான் ஆல்ரெடி போட்டுட்டேன். ஸோ பிரச்சனையே இல்லை. ஸோ எல்லா ஆர்டர்ஸுமே இதில் ஆல்ரெடி எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. இப்போ இன்கேஸ் மார்க்கெட் கீழே போச்சுன்னா கூட என்னோடய ஸ்டாப் லாஸ் ஆர்டரும் எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் டேஷ்போர்ட் இந்த இடத்துல வந்துட்டு டேஷ்போர்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இன்ட்ராடே பொசிஷன் காமிக்கும். ஸோ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா நான் 583க்கு வாங்கினேன், இப்போ 585 இருக்குது. ஸோ 10 ரூபா ப்ராஃபிட்டில் இருக்குது 5 ஷேருக்கு. ஸோ இதுதான் கரண்ட் பொசிஷன். ஸோ உங்களோட கரண்ட் பொசிஷனை நீங்கள் இங்கேயே பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மார்க்கெட் ஆர்டர் பார்த்தோம் இல்லையா, ஸோ இமீடியட்டாக எக்ஸிக்யூட் ஆகிறது. இதுவே லிமிட் ஆர்டர்னா என்னென்னு பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சேம் டாபர் இந்தியா எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். டாபர் இந்தியா 586 இருக்குது. ஸோ இப்போது நான் இப்போ 586 வாங்க விருப்பம் இல்லை, அது இன்கேஸ் இந்த பர்டிகுலர் லெவல்லேருந்து கொஞ்சம் கீழே இறங்கட்டும், 584க்கோ இல்லை 580க்கோ வந்துடுதுன்னா நான் வாங்குகிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, சப்போஸ் உங்களோட வாட் எவர் ஷேர்ஸ் தட் யூ வாண்டட் டு பை, இப்போ வந்து நான் ஒரு அமௌண்ட் கொடுத்துட்றேன், நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் கொடுத்துட்றேன், இங்கே லிமிட்டுன்னு மாற்றிடுறேன். லிமிட்டுன்னு மாற்றிட்டு இந்த நான் 585, ஸோ கரண்ட்டாக டாபர் இந்தியா 586 இருக்குது, 585க்கு வந்தால் தான் நான் வாங்குவேன் அப்படின்னு நீங்கள் ஒரு லிமிட் மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா, ப்ரைஸ் லிமிட் இங்கே சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பைன்னு கொடுத்தீங்கன்னா இப்போ ஆர்டர் பிளேஸ். இப்போ என்ன ஆகும்னா எக்ஸிக்யூட் ஆகிருக்காது, லிமிட்டாக வெயிட் பண்ணும். ஸோ எப்போது நீங்கள் சொன்ன ப்ரைஸ் 585 வருதோ அப்போ தான் அது வாங்கும். அது வரைக்கும் அது ஹோல்டர்லேயே இருக்கும், பெண்டிங்லேயே இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூஷன் அவைட்டட் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இட் மீன்ஸ் தட்
வென்எவர் அந்த பர்ட்டிகுலர் டாபர் இந்தியா ப்ரைஸ் வந்து நீங்கள் சொன்ன ப்ரைஸ் கீழே வந்துச்சுன்னா 585 கிட்ட வந்துருச்சுன்னா அது எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதுக்கு தான் லிமிட் ஆர்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ மார்க்கெட் ஆர்டர்ன்றது வந்து இமீடியட்டாக எக்ஸிக்யூட் ஆகுறது. லிமிட் ப்ரைஸ்ன்றது வந்து நீங்கள் சொன்ன லெவலுக்கு எப்போ கீழே இறங்கி வருதோ அப்போ தான் அது எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு பை ஆர்டர் பார்த்தோம் இல்லையா, இப்போ நம்ம செல் ஆர்டர் பார்ப்போம், விச் இஸ் ஷார்ட் செல் ஆர்டர். ஸோ கரண்ட்டாக இண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா மார்னிங் மேலே போயிட்டு இப்போ கீழே இறங்கிட்டு இருக்கு. ஸோ கரண்ட்லி டவுன் ட்ரெண்ட். ஸோ விச் இஸ் அ குட் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஷார்ட் செல். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஓகே இப்போ 435 இருக்குது, பை எண்ட் ஆஃப் த டே இது 435க்கு கீழே முடியும், 430 கூட முடியும் அப்படின்னா என்ன பண்ணலாம், இப்போ செல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பை பேக் பண்ணிக்கலாம். அதுதான் ஷார்ட் செல் சொல்லுவாங்க. ஸோ ஷார்ட் செல்லுக்கு உங்ககிட்ட இருந்தால் தான் செல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இன்ட்ராடே மூலிமா நீங்கள் செல் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்கள் கையில் ஸ்டாக்ஸ் இல்லைனா கூட செல் பண்ணலாம். ஸோ அதுதான் ஷார்ட் செல். ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் அதே நான் மார்க்கெட் ப்ரைஸ் போடுறேன். ஸோ இப்போ என்னென்னா நான் ஒரு 2 ஷேர் மட்டும் நான் ஷார்ட் செல் பண்ண விரும்புகிறேன். ஸோ வாட் எவர் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ், 10 ஷேர்ஸ், 20 ஷேர்ஸ். பட் ஆனால் உங்ககிட்ட எவ்வளோ கேபிட்டல் பேலன்ஸ் இருக்கோ அதை வச்சு தான் பண்ண முடியும். ஸோ ப்ரீவியஸாக யூஸ் பண்ண எக்ஸாம்பிளில் நம்ம 500 rupees பிளாக் ஆகிருந்தது டாபருக்கு. ஸோ அதனால் பேலன்ஸ் 400 தான் இருக்குது. அதனால் இதில் நான் இப்போது சும்மா 2 ஷேர்ஸ் அப்படின்னு ஃபார் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஸோ 2 ஷேரை நான் ஷார்ட் பண்ணுறேன் 435.6க்கு. ஸோ இங்கே மார்க்கெட் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன்னா நான் 2 ஷேரை ஷார்ட் பண்ணிவிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். சரி, சப்போஸ் இப்போ நம்ம அது கீழே இறங்கிறதுக்கு பதிலாக அது மேலே போயிடுச்சு அப்படின்னா அதுக்காக தான் நம்ம ஸ்டாப் லாஸ் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே ஸ்டாப் லாஸை பார்த்தீங்கன்னா 435 இருக்கு இல்லையா. ஸோ 435க்கு பதிலாக இன்கேஸ் மார்க்கெட் இது மேலே போயிடுச்சு, நம்ம ஷார்ட் பண்ணதுக்கப்புறம் மேலே போக ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த ஸ்டாப் லாஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நம்ம இங்கே மென்ஷன் பண்ணுறோம். ஸோ நான் 438 அப்படின்றத ஸ்டாப் லாஸாக மென்ஷன் பண்ணிடுறேன். அண்ட் கரண்ட்டாக இப்போ எக்ஸிக்யூட் பண்ணிடுறேன். கரண்ட் ப்ரைஸ்க்கு எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக மார்க்கெட் ஆர்டர் கொடுத்துட்டு நான் இப்போ செல் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா டன். ஸோ இண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸை நம்ம இப்போ ஷார்ட் செல் பண்ணிட்டேன். ஸோ நம்மளோட டேஷ்போர்டில் போய் பார்த்தோன்னா இப்போ அது தெரியும். ஸோ கோ டு டேஷ்போர்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதில் தெரியும். ஸோ இண்டால்கோவை நம்ம ஷார்ட் செல் பண்ணியிருக்கோம். ஷார்ட் செல் பண்ணோன்னா -2ன்னு காமிக்கும். ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸை நீங்கள் ஷார்ட் செல் பண்ணீங்களோ அது முன்னாடி மைனஸ்ன்னு காமிக்கும். எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் நம்ம பை பண்ணுறோமோ அது ப்ளஸ்ன்னு காமிக்கும். அதுதான் டிஃப்ரென்ஸ் பையிங்க்கும் ஷார்ட் செல்லுக்கும். ஸோ இதே இண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸில் நம்ம மார்க்கெட் ஆர்டரில் ஷார்ட் செல் பண்ணோம். இதுவே லிமிட் ஆர்டர் ஷார்ட் செல் பண்ணோன்னா சிமிலர் ஸ்ட்ரக்சர் தான். ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் 2 நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இப்போ நான் ஷார்ட் செல் பண்ண போகிறேன்னா மார்க்கெட்டுக்கு பதிலாக லிமிட்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் என்ன விரும்புகிறீங்கன்னா, காலையில் மார்க்கெட்டில் ஷேர் ப்ரைஸ் மேலே ஏறி இருக்குது, 438, 440 வரைக்கும் போயிருக்கு, அப்புறம் இப்போ கீழே இறங்கியிருக்கு. நான் இப்போ ஷார்ட் செல் பண்ண விரும்பல. இன்கேஸ் திருப்பி இது மேலே போக ஆரம்பிச்சதுன்னா அப்போ நான் ஷார்ட் செல் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, இங்கே லிமிட் ப்ரைஸில் ஓகே காலையில் 440 வரைக்கும் போயிருக்கு, ஸோ இன்கேஸ் திருப்பி அது 440க்கு போச்சுன்னா நான் ஷார்ட் செல் பண்ணுறேன் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த செல்லில் வந்து இதே நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் கொடுத்துட்டு இங்கே லிமிட்டில் 440 அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் செல் கொடுத்தீங்கன்னா டன். ஸோ இப்போ போய் அது பெண்டிங்கில் இருக்கும். ஸோ உங்களோட ஆர்டர் ஸ்டாப்பில் போய் பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஆர்டர் பெண்டிங்கில் இருக்கும். இங்கே பார்த்தீங்களா. ஸோ 440 பெண்டிங் எக்ஸிக்யூஷன் அவைட்டட் அப்படின்னு காமிக்கும். ஸோ விச் மீன்ஸ் தட் எப்போ மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி மேலே போகுதோ அப்போது அது எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ லிமிட் ஆர்டர் இதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. இமீடியட்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் சொல்கிற லெவலுக்கு எப்போ வருதோ அப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு லிமிட் ஆர்டர் யூஸ் பண்ணிப்பாங்க. உங்கள் டேஷ்போர்டில் வாட் எவர் இன்ட்ராடே ஈக்விட்டி பொசிஷன்ஸ் நீங்கள் ஷார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அது எல்லாமே இங்கே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும். ஸோ கரண்ட்லி நம்ம டாபரும் இண்டால்கோவும் பொசிஷன் எடுத்துகிட்டு இருக்கிறதுனால அது காமிக்குது. ஸோ டாபர் பார்த்தீங்கன்னா நம்ம லாங் போயிருக்கோம், இண்டால்கோ நம்ம ஷார்ட் போயிருக்கோம். அதனால் டாபர் +5 காமிக்குது, இண்டால்கோ -2ன்னு காமிக்குது. பேஸ்ட் ஆன் மார்க்கெட் ப்ரைஸ் மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி த்ரூ அவுட் த டே இந்த P&L வேரி ஆகிட்டு இருக்கும். ஸோ பை எண்ட் ஆஃப் த டே சின்ஸ் இட் இஸ் இன்ட்ராடே பொசிஷன் இட் வில் ஆட்டோமேட்டிக்லி க்ளோஸ் பை த broker ஆர் நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் தான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்டர் டைப்ஸ். ஸோ பேசிக்கலாக ஒரு ட்ரேடர் இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் அவங்க ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ நான் எதுக்கு யூஸ் பண்ணணுன்றதை நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ பை ஆர்டர், ஷார்ட் செல் ஆர்டர்ன்ற இருக்குது. ஸோ அதுக்கு மார்க்கெட் ஆர்டர், லிமிட் ஆர்டர் எதுக்கு, ஸோ ஸ்டாப் லாஸ் ஆர்டர்லேயே ஸ்டாப் லாஸ் ஆர்டர், ஸ்டாப் லாஸ் மார்க்கெட் ஆர்டர், ஸ்டாப் லாஸ் லிமிட் ஆர்டர், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்டர்ஸ் இருக்குது. எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸாக இருந்ததுன்னா ப்ளீஸ் மென்ஷன் இட் இந்த கமெண்ட் செக்ஷன். ஐ வில் அட்ரஸ் இட். ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் இதே மாதிரி பிகினர்ஸ் லெவலில் வில் கம் அப் வித் another topic and I'll try to explain it. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் டாபிக் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா மென்ஷன் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில். எந்த டைப் ஆஃப் ஆர்டர், எந்த டைப் ஆஃப் டாபிக்ஸ் அஸ் அ பிகினராக உங்களுக்கு தேவைப்படுன்றதை நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் அந்த பர்டிகுலர் விஷயத்தை எடுத்து வில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.